ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கின கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பண்டல் வந்து 20 ரூபீஸ். இதில் வந்து 100 to 105 அவ்வளோ அளவுக்கு ஸ்டிக்ஸ் இருக்கும் ஒரு பண்டலில். ஸோ எல்லாமே குவாலிட்டியும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏதாவது உடஞ்சிருக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ செகண்ட் ஒன் வந்து இந்த தர்மாகோல் பால்ஸ். இது வந்து 5 ரூபீஸ். ஸோ இதில் 2 வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து இந்த குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸில் 5mm ஒன்று, 7mm ஒன்று. அதுக்கப்புறம் குவில்லிங் டூல் 5mm வந்து 12 ரூபீஸ். அதுக்கப்புறம் 7mm இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 15 ரூபீஸ். இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதில் டிக் பண்ணியிருப்பாங்க 5mm 7mm அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த குவில்லிங் டூல் இது வந்து 15 ரூபீஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து உல்லன். ஸோ 2 கலர் தான் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று வந்து ஒயிட்டு. ஸோ இது வந்து 12 ரூபீஸ் 13 ரூபீஸ் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ்லாம் அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டன் பீட்ஸ். ஸோ இது வந்து 40 ரூபீஸ் நினைக்கிறேன். இது வந்து கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம நிறைய கிராஃப்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டன் பீட்ஸ், அப்புறம் பேர்ல் பீட்ஸ். ஸோ அதெல்லாம் பேர்ல் பீட்ஸில் வந்து 2 சைஸ் எடுத்திருந்தேன். இந்த சைஸ் ஒன்று, அதுக்கப்புறமா பெரிய சைஸ் ஒன்று. ஸோ இதுதான். இதெல்லாம் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது டபுள் சைடட் டேப். இது வந்து 10 ரூபீஸ் தான். அதுக்கப்புறமா இந்த 3D அவுட்லைனரில் மொத்தம் 3 ஷேட்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு வயலட் ஷேட், அதுக்கப்புறமா காப்பர், கிளிட்டர்டு தான். ஸோ இது வந்து அந்த 20 to 25 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னொன்று வந்து கோல்டன் ஷேட் எடுத்திருந்தேன். சில்வர் ஷேட் மட்டும் கிடைக்கல எனக்கு அங்கே. அதுக்கப்புறம் இந்த கூகுளி ஐஸ். கூகுளி ஐஸில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். சின்ன சைஸும் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸும் இருக்குது. அந்த மாதிரி வித் ஐ லேஷஸ், வித்தவுட் ஐ லேஷஸ், ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து 15 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இது வந்து 35 ரூபீஸ். அடுத்து இந்த டெம்பரா வாட்டர் கலர்ஸ். ஸோ இதில் மொத்தம் 12 ஷேட்ஸ் இருக்குது. ஃப்ரீ ப்ரஷ் ஒன்றும் இருக்குது உள்ள. இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபீஸ். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் மொத்தம் 2 கலர் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து இந்த ப்ரௌன், இன்னொன்று வந்து இந்த கோல்டன் ஷேடு. ஸோ இது வந்து 20 ரூபீஸ். ஸோ நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் பண்ணுறதுக்காகனா பேங்கிள்ஸ், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 பேர் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து 15 ரூபீஸ். இதுவும் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பால் செயின் எடுத்திருந்தேன், நம்மளுடைய பேங்கிள்ஸில் ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின். ஸோ இது ஒரு பேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம செயின்லாம் பண்ணால் அதில் ஹூக் வைப்போம் இல்லையா பின்னாடி, ஸோ அந்த ஹூக் இது ஒரு பேக்கில் மொத்தம் 12 இருக்குது. இது அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான். இது வந்து 20 ரூபீஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய ஸ்டோன்ஸ், கிராஃப்ட் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், மற்ற கிராஃப்ட்ஸ்லேயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 20 ரூபீஸ். அதுக்கப்புறம் இந்த காட்டன் த்ரெட். இது வந்து 15 ரூபீஸ். அடுத்து வந்து கிளிட்டர். ஸோ இது வந்து 7 ரூபீஸ் ஒரு பேக்கெட். நம்ம அந்த குட்டி டியூப் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதில் வாங்குறத விட இதில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது 10 ரூபீஸ்க்கு இதை விட கம்மியாக தான் இருக்குது. இது வந்து 10 கிராம் 7 ரூபீஸ்க்கு கிடைக்குது. 2 எடுத்திருந்தேன். பிங்க் ஷேட் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து கோல்டன் ஷேட், அப்புறம் இது வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ப்ளூ,
அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர். ஸோ மொத்தம் 5 கலர்ஸ் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் ஸ்டார். ஸோ இது கூட வாங்கலை, தனியாக வாங்கினது தான் வேறு ஒரு கடையில். பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டேன். கிராஃப்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மேக்ரமி. ஸோ மேக்ரமி த்ரெட் இது. ஸோ இதுவும் நம்ம கிராஃப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், நிறையவே யூஸ் ஆகும். ஸோ இது எடுத்திருந்தேன். இதில் வந்து வேறு கலர்ஸும் எனக்கு கிடைக்கல, வெறும் இந்த சைஸில் ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதையே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பேட்டர்ன் பேப்பர்ஸ். ஸோ பேட்டர்ன் பேப்பர்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் மொத்தம் 4 எடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைன், அப்புறமா ஃப்ளமிங்கோ டிசைன். ஸோ இது வந்து ஒன்று 6 ரூபீஸ் இது. அதுக்கப்புறமா இந்த ஹார்ட்ஸ் டிசைன். அப்புறமா ஃபோம் ஷீட்டில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் மொத்தம் 3 மட்டும் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் கலர் ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறமா வந்து பிங்க், அப்புறமா ஒரு லைட் க்ரீன். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 15 ரூபீஸ் ஒன்று. அதுக்கப்புறமா பிளெயின் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது ஒன்று 10 ரூபீஸ். ஸோ இதில் வந்து ஒயிட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் ரெட், அதுக்கப்புறமா ஒரு வயலட் கலர். ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாலில் நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்காக இதை எடுத்திருந்தேன். ஸோ மொத்தம் 3 இருக்குது இதில். பட்டர்ஃப்ளை டிசைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இது வந்து 45-50 ரூபீஸ் நினைக்கிறேன். பட் 2 kg வரைக்கும் அந்த ஹோல்ட் பண்ணணுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கினேன். நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணோன்னா அது வந்து இந்த மாதிரி ஒட்டி மாட்டிக்கலாம் இல்லையா, ஆணியெல்லாம் அடிக்கிறத விட. ஸோ அதனால் அப்புறம் இந்த குட்டி குட்டி வாஷி டேப்ஸ் எடுத்திருந்தேன். இதில் வந்து பெரிய சைஸ் கிடைக்கல. ஸோ அதனால் குட்டி சைஸ் எடுத்துட்டேன். இது ஒன்று 3 ரூபீஸ் தான். இதில் வந்து சில்வர், கோல்டன், அதுக்கப்புறமா ரெட், அதில் குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த 3 டிசைன் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ இதுதான், இந்த 3 தான் லாஸ்ட்டாக. அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் தான் ஆக்சுவலாக ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இன்னொரு நாள் வந்து இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன். முக்கியமாக இந்த வீடியோ நான் அன்றைக்கி ஷேர் பண்ணதுக்கான ரீசன், கிராஃப்ட் வீடியோ என்னால் ஒரு 2 to 3 டேஸை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த வீடியோ மட்டும் அன்றைக்கி ஷேர் பண்ணேன். ஸோ சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் இதை விட சீப்பாக இருக்குமா இல்லை இதே அளவில் தான் இருக்குமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.